ஒடிசாவில் சிறுவன் ஓட்டிச் சென்ற சொகுசு கார் மோதி இருவர் உயிரிழந்த சம்பவத்தில் சிறுவனின் இரத்த மாதிரிகளை மாற்ற 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கி மருத்துவமனையின் ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் கடந்த 19ஆம் தேதி 17 வயது சிறுவன் மதுபோதையில் ஓட்டி வந்த சொகுசு கார் மோதியதில் இளம் ஐடி ஊழியர்கள் இருவர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட சிறுவனுக்கு 15 மணி நேரத்தில் ஜாமீன் வழங்கியது சர்ச்சையானது நிலையில் ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு அச்சிறுவன் சிறார் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டார். இதையடுத்து சிறுவனுக்கு கார் வழங்கியது அவரது தந்தையும் தொழிலதிபரான விஷால் அகர்வால் கைது செய்யப்பட்டார். சிறுவனுக்கு மது வழங்கியதாக மதுபான கூட உரிமையாளர் மற்றும் 2 ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் இந்த வழக்கில் சிறுவனுக்கு பதிலாக குடும்ப ஓட்டுநரை சிக்க வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக சிறுவனின் தாத்தாவை போலீசார் கைது செய்தனர். சிறுவன் மது அருந்தியதை உறுதி செய்ய அவரது இரத்த மாதிரியை சசுன் அரசு மருத்துவமனையில் போலீசார் கொடுத்திருந்தனர். ஆனால் சிறுவன் மது அருந்தவில்லை என அறிக்கை வந்ததால் அதிர்ச்சியடைந்த போலீசார் சிறுவனின் இரத்த மாதிரியை மாற்றியதாக 2 மருத்துவர்களை கைது செய்தனர். விபத்தின் போது சிறுவன் மது அருந்திருந்ததை மறைப்பதற்காக வேறு ஒருவரின் இரத்த மாதிரியை மாற்றுவதற்காக 2 மருத்துவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக மருத்துவமனையின் கடைநிலை ஊழியர் ஒருவர் போலீசாரை கைது செய்தனர்.